ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை மனிதன், ஒரு சிறந்த உழைப்பாளி, ஹார்ட் ஒர்க் பர்சன் அண்ணன் தான் பார்க்க வந்திருக்கிறோம். வணக்கண்ணே. வணக்கம். பேர் குமரேசன். சூப்பர்ண்ணே, எப்படி இருக்கீங்க? ஏதோ ஆண்ட முன்னேற்றத்தில் நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணே. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நான் அடிக்கடி உங்களை பார்ப்பேன், நீங்கள் சைக்கிள்லேயே கொரியர் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வெயிலையும் பார்த்துருக்கேன், மழையிலையும் பார்த்துருக்கிறேன். எல்லாருமே வெயில் அடித்தா கொடை பிடிச்சிக்கிட்டு ஓரமாக போய் நின்றுவாங்க. அவங்களோட வேலையே சோம்பேறிப்படுவாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கொரியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷண்ணே. இப்போது எத்தனை வருஷமாக இந்த ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஓகேண்ணே. முதல்ல இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் என்னென்னலாம் சந்திச்சிங்க? என்ன கூச்சமாக இருந்துச்சு. லைன் பார்க்கும்போது எல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, ஒரு மாதிரியாக கூச்சமாக, ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, லைஃப் இதுதான், இதில் தான் போய் ஆகணும். அதனால அதெல்லாம் தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு என் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்கேன். 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேர் எடுத்ததில்லை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்ததில்லை. என் வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்கேன். இப்போது நீங்கள் போகிற இடங்கள்லாம் கரெக்டான உங்களுக்கான ரெஸ்பெக்ட், மரியாதை கிடைக்குதா? இப்போது நீங்கள் ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் போய் கஸ்டமர்கிட்ட போய் அணுகிற முறையாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணோட எடுக்கிறது, அதை தாண்டி அங்கே போய் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போய் தான் கொடுக்க வருவீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறதுல, பட் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்குதான்னு கேட்குறேன். கிடைக்கும். எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 100-75% நல்லா இது கொடுப்பாங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்காம நம்ம வேலை தான். அது யார் என்ன பேசிட்டாலும் போனால் போட்டோம், நம்ம கவர் கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிட்டு வரதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குற இடத்த விட்டுருவோம். கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கும், ஒரு டென்ஷனாக இருக்கேன். என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நம்ம ஒரு வேலையை தானே கொடுக்க வந்திருக்கோம். ஒரு கொரியர் கொடுத்தோம்னா யார் எங்கேருந்து வந்திருக்கு, யார் அனுப்பியிருக்கா, இங்கேருந்து வந்திருக்கு, என்ன கவர் வந்திருக்கு, அதில் என்ன இருக்குது, அப்புறம் எல்லாமே சொன்னதுக்கு ஆமாம் வர வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த நேரம் நமக்கு டென்ஷன் ஆகும். என்ன பண்ணுறது, வேலை கொடுத்து தான் ஆகணும். ஓகே. இப்போது உங்களுக்கு எப்படி இந்த கை போணுச்சு? வேலை பார்க்கும்போது க்ரீஸ் வைக்கிறோம்னு மிஷினுக்குள்ளே கை விட்டோன்னே 18 வயசு அவ்வளோதான், விவரம் பத்தலை. சரி விளையாட்டு புத்தியாக கொண்டே விட்டேன். நம்மளை கைக்கு காலரை இழுத்தோடனே இழுத்து பார்த்தேன், இழுக்க முடியல. அப்படியே உள்ளே இழுத்துருச்சு. என்ன பண்ணுறது, விட்டுட்டேன். அது நஞ்சு போச்சு அப்படியே. சரிண்ணே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 ஆண்டு காலமாக 2 கையோட 2 காலோட ஜாலியாக பசங்களோட விளையாடுறதா இருக்கட்டும், படிக்க போனது, நிறைய விஷயங்கள் எல்லாமே இயல்பாக இருந்துச்சு. திடீர்னு அந்த விஷயம் இல்லை நமக்கு. அப்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த டைமிங், அந்த பர்டிகுலர் ரொம்ப கஷ்டம்தான். நானும் வீட்டில் இருக்கும்போது இப்போ 5 வருஷத்துக்கு முன்னே கை அடிப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. 18 வயசுலேயே அடிபட்டுச்சு. அது வரைக்கும் வீட்டில் தான் இருந்தேன். ஒவ்வொரு செலவுக்கும் வீட்டில் பெற்றவங்கள தான் எதிர்பார்க்குற மாதிரி போச்சு. என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் ஒரு பொண்ணு தான், பிரியாங்கன்னு ஒரு பொண்ணு என்னோட ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஏதாவது வேலை இருந்தால் உங்கள் ஆஃபீஸில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் அப்படி சொன்னேன். சரி மச்சான், நான் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஆஃபீஸ் எங்கள் மேனேஜரை கேட்டாங்க. அவரும் ஓகே வர சொல்லுங்கள், பார்த்துக்கலாம் அப்படி சொன்னால் அந்த மேனேஜர் மீட் பண்ணேன். சரி வாங்க வேலையில் ஜாயின் பண்ணுவேன்னா. ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பதட்டம், பையன், ஒன்றும் தெரியல, தெரியாத ஊர் வேறு. எனக்கு அந்த அறந்தாங்க இந்த கொரியரில் சேர்கிறதுக்கு முன்னாடிக்கே இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டும் சுபா தேட்டர், இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்புறம் இப்போ எல்லாரையும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் சேர்ந்த புதுசில் கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் பழகி போச்சு. ஒரு 5 இயர்ஸாக இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த 5 இயர்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத நாள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? ஃபஸ்ட் டைம் டிக்டாக் எல்லாம் பண்ணாங்க, டிக்டாக் பண்ணாங்க. எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. சூப்பர். நான் வீடியோ பண்ணினேன், 2-3 வீடியோ பண்ணேன். லைக்கு அவ்வளோதான் உழுகலை. சரின்னு வடிவேல் காமெடி, அந்த ஆண்டனை திருப்புற காமெடி, அந்த காமெடி பண்ணோன்னே அந்த காமெடி கொஞ்சம் லைக் விழுந்துச்சு. அப்புறம் இது ஜில்லா படத்தில் அந்த கந்தாங்கி கட்டி வந்த பொண்ணு, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருந்தேன். 50,000 லைக் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளாட்ணுன்னா அந்த ஃபஸ்ட் லைக், அந்த 50,000 லைக்கு அந்த கந்தாங்கி சேலை கட்டினது. டூயட்லாம் நிறைய பேர் போட்டாங்க. அது இன்னும் வரைக்கும் மறக்க முடியாது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய கெரியரில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த இடத்துல உங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் என்னை கையடிப்பட்டு பார்க்க வந்துருந்துச்சு. வந்தோடனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. மாமா உட்காருமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் என் ரூமுக்கு கூட்டி போயிட்டு, மாமா அவன்கிட்ட பர்சனலாக பேசணும் மாமான்னு சொன்னிச்சு. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க. சரி சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். மாமா உன்னை கட்டிக்கிறேன் மாமா அப்படி சொல்லி சொன்னாங்க. இல்லைம்மா நமக்கு செட் ஆகாது, நீ வேறு மாதிரி நான் வேறு மாதிரி. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கை அடிப்படாமல் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே, ஒன்று லெவலுக்கு வந்துடலாம்.
இப்போ கையடி படித்த ஒரு குடும்பம்னு வரும்போது நல்லா சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நமக்குள்ளே அவ்வளோ கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாதுமா, வேண்டாம்னு சொல்கிறேன். இல்லை அம்மா நான் கட்டிக்கிறேன், உன் கஷ்டத்தில் நான் கூட இருப்பேன் அம்மா அப்படின்னு சொல்லி என்ன ஆசை கட்டி லவ் பண்ணேன். அவங்க குடும்பத்துக்கும் தெரியும், எங்கள் குடும்பத்துக்கும் தெரியும். எல்லாம் முடிஞ்ச ஒரு 2 வீட்லேயும் சம்மதிச்சிட்டாங்க. கடைசியில் ஒரு என்ன ஆச்சுன்னு தெரில, எங்கள் அக்கா வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி வேறு பையனை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அதான் மறக்க முடியாத நிகழ்வு. அது இன்னைய வரைக்கும் என் மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, போயிட்டாங்க 10ல் 11 அதில் இது ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. கண்டிப்பாக லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சு கையடிப்பட்ட வழி தெரியாது. இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. கண்டிப்பாக இனிமேல் பிறக்க போகிறது கிடையாது, இனிமேல் பிறந்திருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக அவங்கள விட நல்ல பொண்ணாக அவங்கள கேரிங்காக பார்த்துக்கூடிய பொண்ணு கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும் நான் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுல, அப்போது வீட்டில் வந்து அதை எப்படி சொன்னீங்க, அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? வீட்டில் நான் சொல்ல, நான் எனக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க. அண்ணன் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி தம்பி கை அடிபட்டுச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா சொல்கிறேன்னு சொன்னோன்னா, இல்லை தம்பி மிஷினுக்குள்ள கையை விட்டான் அப்படின்னு சொன்னோன்னா, எல்லாம் அலறி அடிச்சு எங்கள் ஊரில் முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க சென்னை இதுக்கு பெங்களூருக்கு. ஒரு நைட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். கண்ணு முழிச்சு பார்த்தேன். கண்ணு முழிச்சு இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒருத்த கையில் கட்டு போட்டுருந்துச்சு. எனக்கு எதுவுமே சொல்ல தெரில. எனக்கு அப்படியே கண்ணில் இப்படியே மூஞ்சில் கையை வச்சுட்டு அப்படியே படுத்த ஆள் தான், எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப அப்புறம் காலைல அம்மா அப்பா எல்லாம் வந்தாங்க, அண்ணன் தங்கச்சியெல்லாம் வந்து அவ்வளோ அழுதா. ஏன் அழுகிறிய, முடிஞ்சு போச்சு, நீ தான் வாழ்க்கை, இனிமேல் எதுவும் பண்ணாதீங்க, அதெல்லாம் போயிடுச்சு, உசுறு இருக்குல்ல போதும், கை தானே போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆறுதல் சொல்லி அப்புறம் எல்லாம் வெளியில் வச்சு அவ்வளோதான். உங்களுடைய ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, கண்டிப்பாக வந்து என்ன ஆசை உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து, என்ன ஆசை உங்களுக்கு? ஆசை என்ன, இது கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து கண்ட கனவு. ஆனால் இப்போ அது நடக்கிற காரியம் இல்லை, அது முடிஞ்சிருச்சா, கையடிப்பட்ட போய் அது புதைச்சிட்டேன், வேண்டாமே. இல்லை என்ன ஆசைன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன ஆசை அது, என்ன ஆசை? நிறைய வாட்ட சொன்னேன், எல்லாம் சிரித்தாங்க. அது சிரித்த மாதிரியே இல்லை, இப்போ எல்லாமே நடந்து போச்சு. அதனால் அது ஒரு மாதிரியா இருக்குது, வேண்டாம் அது. ஏன்னா சொன்னால் யாரும் என்கரேஜ் பண்ணலை, சிரித்தாங்க. இல்லை என்ன ஆசைப்பட்டீங்கன்னு கேட்குறேன். என்ன ஆசைப்பட்டிருப்பீங்களா? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், கனவு இருந்துச்சு. இப்படி சொல்கிறது, சினி ஃபீல்டு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. அது மாதிரி தான் எனக்கு. அதாவது நான் 10th முடிச்சுட்டேன், வீட்டில் இருந்தேன். மற்றபடி இந்த கம்பெனிக்கு போகாமல் சென்னைக்கு போயிருந்தா கண்டிப்பாக சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணி இருந்திருப்பேன். கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கையடிப்பட்டதுனால அந்த இதை விட்டாச்சு. இப்போ ஏதோ ஒரு வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக லைஃப் ஒரு இருக்குது, அது சக்ஸஸ் எப்படி சொல்கிறதுனா அது சரியாக சொல்ல தெரில. அதாவது உங்களோட ஆசை வந்து பார்த்தோம் அப்படின்னா சினி ஃபீல்டில் போகணுங்கிறது எதிர்பாராத விதமாக வந்து கையடிப்பட்டனால போக முடிஞ்சு போச்சு. புரியுது. பட் இந்த சூழ்நிலையிலையுமே போக முடியும், அந்த நம்பிக்கை நீ வளர்த்துக்கணும், அதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம தேடணும். அதுக்கான நபர்கள் வந்து நம்ம சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக எப்படி நீங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை விடாமல் என்னால் நான் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், என்னால் என்னோட செலவை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட ஒரு உயர்வான எண்ணத்தோடு தான் வந்து நீங்கள் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் சினி ஃபீல்ட்லேயே வந்து உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான இடம் கண்டிப்பாக இருக்குது. அந்த இடத்த உங்களை தவிர வேறு யாராலுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. இப்போ வரலாம், 50 வயசில் வரலாம், 60 வயசில் வரலாம், நாளைக்கே கூட வரலாம். ஸோ அது எப்போ வரும் சொல்ல முடியாது. பட் உங்களுடைய எண்ணம் வந்து அது போகணுங்கிறத நீங்கள் ஆழமாக பதிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பை வந்து இந்த வீடியோ கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன், எல்லோரும் நம்புவோம். ஏன்னா இப்போதைக்கு நான் கை அடிப்பட்டு வேலை பார்த்தேன், கையை அடிப்படாத முன்னாடிக்கும் வேலை பார்த்தேன். இன்னைய வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற பொருள் அனைத்துமே என் சொந்த உழைப்பில் வாங்கினது. யாருங்க காசு கொடுத்து வாங்கல. எங்கள் கையை இந்த வேலையில் செய்கிறதுக்கு முன்னாடிக்கே பெற்றவங்க இது பண்ணாங்க வச்சாங்க. ஆனால் நான் இப்போ ஒரு 5 வருஷமாக யார் கையும் எதிர்பார்க்கல. என் சொந்த உழைப்பில் இன்னும் என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைப்பேன். இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் ஊரில் எல்லாம் பெற்றவங்க சம்பாதிச்சு வச்சுட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரு கூட நான் சேர மாட்டேன். நான் போவேன், இப்போ அண்ணன் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க கூட இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துவீங்க, காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு வருவேன், திரும்ப அவங்களோட போயிருப்பேன். அதான் கொஞ்சம். மற்றபடி அந்த சரக்கு அடிக்கிற பசங்களோட ஊரை சுற்றுற வைக்கிறது அந்த மாதிரி பண்ண எனக்கு தெரில, அப்போ பண்ணதில்லை. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாக தான் கண்டிப்பாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய இலக்காக இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கை தரமாக இருக்கட்டும்,
எல்லாமே உயரணும், அதுதான் என்னுடைய நோக்கமாகவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புவோம். நீங்கள் அதிகபட்சமாக கேட்குறது என்ன, எனக்கு வந்து சினி ஃபீல்டில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அந்த ஃபீல்டில் யாராவது ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம். அதாவது பெரிய திரையில் இல்லைனாலும் சின்ன திரை நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன வெப்சீரிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நாடகம் எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்தால் தானா அப்படின்னு கிடையாது. உங்களோட ஆசை பொறுத்தவரையும் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் வரணும், அவ்வளோதானே. அதுக்கான முயற்சியில் நானும் என்னோட தனிப்பட்ட முயற்சியில் நானும் எடுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்புனா என்னால் முடிஞ்சாலும் நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். கண்டிப்பாக இது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். ஸோ இந்த பதிவு மூலிமா என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், இடையில வந்து இந்த மாதிரி காலோ கையோ வந்து இழந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பதிவு மூலிமா என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? அவங்க என்ன, அவங்களுக்கெல்லாம் ஒரு தெம்பு இருக்கும், ஆனால் அவங்க யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. உனக்கு கை இல்லை கால் இல்லை, நீ என்னவெல்லாம் என்ன முடியும், நீ தேவையில்லை வேலைக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தெரியும் அவங்க முன்னால் முடியுமா முடியாதான்னு. கண்டிப்பாக முடியும், ஒவ்வொருக்குள்ள ஒரு திறமை இருக்குது. எனக்கு இந்த வேலையில் செய்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இங்கே எங்கே கொண்டு கண்ணை கட்டி விட்டாலும் நான் வேலை கட்ட முடியும், வந்து சேர வேண்டிய இடத்துக்கு கட்ட வந்துடும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிறது தான். உடனே யாரும் கற்றுக்க மாட்டாங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி கொடுத்தா அவங்க கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி தான் லைஃப்பும். மற்றவங்களும் இந்த ஊனமாக இருக்கான் அது இருக்கான் நீ வந்து வேலைக்கு வர வைக்காத அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்க லைஃபுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், எல்லோரும் லைஃப் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தடை அது உடை, இது சரி திறம் படை, அதுதான் அண்ணன் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து உண்மையாக நேர்மையாக தைரியமாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து எல்லாம் உள்ள இறைவன் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து வேண்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புவோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் சேபி உங்கள் நண்பன் எனக்கு ஒரு சான்ஸ் பேசுகிறது கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நான் தான் ரொம்ப தேங்க் பண்ணணும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ஒர்க்கில் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு சின்ன ஒரு கேப், ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, நான் வந்து உங்களை ஒரு சந்திக்கிற வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ அறந்தாங்கள எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இப்போ கேமராவில் இப்போ எல்லோரும் பார்ப்பாங்க, அதுக்கு நீங்கள் தான் முக்கியம்.